10 வருஷமா பகையா இருந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த மீட்டிங்ல ரஷ்யா ஒரு செக் வச்சிருக்கு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அலாஸ்கால நடந்த க்ளோஸ் டோர் மீட்டிங், அதாவது ஒரு 50 பேர் கொண்ட மீட்டிங்ல அமெரிக்கா ரஷ்யா கிட்ட உக்ரைனோட நடக்கிற போருக்கு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு ரஷ்யா நாங்க போரையே நிறுத்திடுறோம், ஆனா அதுக்கு பதிலா உக்ரைன் பிடிச்சு வச்சிருக்க 2 ஸ்டேட் லுஹன்ஸ்க் அண்ட் டொனட்ஸ்க், இந்த 2 ஸ்டேட்டையும் ரஷ்யாவுக்கு உக்ரைன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப்பும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைன் கிட்ட அமெரிக்கன் பிரசிடென்ட் இது சம்பந்தமா பேசியிருக்காரு. அதுக்கு உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால விட்டு கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா நம்ம அந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஓட்டிங் வைக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எந்த கண்ட்ரிக்கு ஓட் பண்றாங்களோ அந்த கண்ட்ரிக்கே அந்த 2 ஸ்டேட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு உக்ரைன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரி ஒத்துழைக்கல. ஏன்னா ஃபியூச்சர்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் ரஷ்யா கேப்சர் பண்ணிடுமோ அப்படின்னு முன்னெச்சரிக்கையா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த 2 கண்ட்ரிஸுமே ஒருவேளை ரஷ்யாவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு காலத்துல சோவியத் யூனியனா ஒரே கண்ட்ரியா தான் இருந்தாங்க. சில காலத்துக்கு முன்னாடி தான் உக்ரைனும் ரஷ்யாவும் தனித்தனி கண்ட்ரிஸா பிரிஞ்சுது. ரஷ்யா அமெரிக்கா கூட நடக்கிற பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கினதுக்கு ஒரு வகையில இந்தியா மேல போட்ட 50% டேரிஃபும் ஒரு மெயின் ரீசன். முக்கியமான விஷயம் என்னன்னா, உக்ரைனும் இந்தியா மேல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா போர் விஷயத்துல அப்பாவி மக்கள் உயிர் போறது தப்பு தான் அப்படின்னு இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்ன நடந்தாலும் ரஷ்யா அவங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க.